ஸ்டார்ட்டிங் சீன்ல பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. அப்ப ஜான்விக்கு அவளோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கால் பண்ணிட்டே இருக்காரு. உடனே எடுத்து பேசினா, உடனே நீ ஹாஸ்பிட்டலுக்கு வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நைட்டு நேரமாவும் ஆச்சு. போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அம்மாக்காரங்க என்னம்மான்னு கேக்குறாங்க. அப்பதான் அவ சொல்றா, இல்லம்மா இந்த மாதிரி டாக்டர் அர்ஜென்ட்டா வர சொன்னாரு. நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. சீக்கிரமா வந்துடுன்னு சொல்லிட்டு. அதை விட ஜான்வியா ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க பார்த்தா அங்க ஃபுல்லாவே இருட்டா இருக்கு. என்னடா அது யாருமே இல்ல. யாருக்கு எதுக்கு வர சொன்னாரு அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ளாக்க போறா. அப்பதான் அந்த விஜய் இருந்தானா அந்த ரூம். அங்க போறா. அங்க போய் பார்த்தா ஃபுல்லா விளக்கா ஏத்தி வச்சிருக்காங்க. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா எதுக்கு அப்பல விஜய் நிக்கிறான். நின்னுட்டு இந்த மாதிரி நான் தான் டாக்டர் மூலமா உன்னை இங்க வர வைக்க சொன்னேன். நான் கூப்பிட்டு நீ வந்திருக்க மாட்டேன். அதனாலதான் உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஹாஸ்பிட்டல்லையே என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். உடனே அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போயிடுறா. உடனே அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு, இந்த பாரு ஐ லவ் யூ சோ மச், உன்னை நான் ரொம்ப காதலிக்கிறேன். எப்பவுமே உன் மேல எனக்கு கோவம் தான் இருந்துச்சு. என்னைக்கு நீ என்ன அடிச்சியோ அப்பதான் நான் உணர ஆரம்பிச்சேன். உன் மேல இருக்கிற காதல் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. நீ என் கூட இருந்தேன்னா நான் முழுசா மாறிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். அதோட பேசிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல நர்ஸ், அதெல்லாம் பாத்தியா விஜய் உண்மையாவே மாறிட்டாரு போல, உன் மேல ரொம்ப லவ் வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரெயின் வாஷ் பண்றாங்க. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நல்லவனா மாறிட்டானோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட டின்னர்லாம் அங்கேயே பிளான் பண்ணிட்டாங்க போல. அங்க போய் ஜான்வியை உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஜான்வியும் விஜயும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. ஜான்விக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவளும் சந்தோஷமா அவங்க கூட பேசிட்டு இருக்கா. மணி பட்டு ஆயிட்டே இருக்கு. 12 மணிக்கு மேல ஆயிடுது. இங்க வீட்டுல தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி வீட்டுல அம்மாக்காரங்களும் ரோஹிணி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, இன்னும் ஜான்வியை காணமே, எப்பதான் வீட்டுக்கு வருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஜான்வியும் வந்துடுறா. மொத்த குடும்பமும் வந்துடுது. பாட்டிலாம் என்னம்மா இவ்வளவு லேட்டா வந்துட்டியே அப்படின்னு கேட்கும் போது, இல்ல பாட்டி, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் இருக்குன்னு கூப்பிட்டாங்க. அதனாலதான் போயிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓகேம்மா பாத்துக்க, நான் கூட பயந்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்கா. அப்போ மாடியில இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு போறாங்க. அப்போ நம்மளோட சீமா கிருஷ்ணாவை தூக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவியோட அம்மாக்காரங்க ரொம்பவே மோசமா ட்ரீட் பண்றாங்க. அவ்வளவு மோசமா திட்டுறாங்க. குடிடி பிள்ளைய, உன்னை எவ்வளவு திமிரு இருந்தா நீ என் பிள்ளைய தூக்குவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரகடா பேசுறாங்க. எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா இவ எப்படி இந்த பேரப்பிள்ளைய தூக்கலாம். ஏற்கனவே என்னோட பேரன் நைட்டு ஃபுல்லா அழுதுட்டே இருக்கான். யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. இப்ப இவ தான் கண்ணு வைக்கிறா போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. உடனே பாட்டி பேசுறாங்க. இந்த பாருங்க, நிறுத்துங்க, இதுக்கப்புறம்லாம் நீங்க ஒரு வார்த்தை பேசாதீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? சீமாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்ல போனா பவியோட குழந்தையா இருந்தாலும் அவ தான் முழுக்க முழுக்க கிருஷ்ணாவை பாத்துக்கிறா. நைட்ல இருந்து காலைல வரைக்கும் எப்பவுமே அவ தான் பாத்துக்கிறா. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டி விட்டுடுறாங்க. அப்புறம் கோச்சுக்கிட்டு அவங்களும் போயிடுறாங்க எதுவும் சொல்லாம. அப்ப மறுபடியும் விஜய் கால் பண்ணிட்டே இருக்கா ஜான்விக்கு. ஸோ அவளும் என்ன பண்றா, கால் அட்டன் பண்ணி பேசுறா. அப்புறம் என்ன, அவளுக்குமே அவனை ரொம்பவே பிடிச்சிருது. ரெண்டு பேரும் அதிகமா கால் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போல. ஸோ அடுத்த நாள் ஆகுது. இங்கே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஜான்விக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க போல. ஸோ அதனால 4 அண்ணனுங்க இருக்கானுங்க இல்லையா, சித்தார்த், பிரேம், அப்புறம் ஷைலு, மொத்தம் 4 பேர் இருக்கானுங்களா அண்ணனுங்க. அவனுங்கெல்லாம் நிறைய ஜுவல்லரிலாம் வாங்கிட்டு என் தங்கச்சிக்கு தான் போடணும், அதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு இதுதான் என்னோட தங்கச்சி போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேரிங்கா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜான்விக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, இத்தனை அண்ணனுங்க நமக்கு இருக்காங்களே, நம்மளை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு ஜுவல்லரி எல்லாத்தையுமே போட்டு காட்டி அவளும் சந்தோஷப்பட்டுட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்துறா. அவ என்னதான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இவங்க முன்னாடி நினைச்சாலும் மனசுல நேத்து நைட்டு விஜய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுதான் ஞாபகம் வருது. என்னத்தான் இருந்தாலும் அவனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டா இல்லையா, அதனால அவளால ஃபேமிலிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்ல முடியல. ஒரு மாதிரி இருக்கா. அதோட இங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துடுறாங்க. அவங்க எல்லாரையும் பரத்வாஜ் வீட்டுல உள்ளவங்க ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க. அவங்களுக்கு ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. இங்க அப்படியே ஜான்வி ரூம்ல புடவெல்லாம் கட்டிட்டு அழகா ரெடி ஆயிட்டு இருக்கா.
அப்போ வந்து அவளுக்கு விஜய் பத்தியே ஞாபகமா இருக்கு. அவன பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து யாரோ வந்து அவள கூப்பிடுற மாரி இருக்கு. "என்னடா அது விஜய் குரல் மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறந்து பார்க்குறா. யாருமே இல்ல. ஐயோ! இது பிரம்மையா இருக்குமோ! அப்படின்னு யோசிச்சிட்டே வரா. அப்போ வந்து பக்கத்துல வந்து இருக்கிற கதவு வந்து வேகமா யாரோ தட்டிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய கம்பு மாரி எடுத்துட்டு பயந்துட்டு தொறந்து பார்க்குறா. பார்த்தா அங்க விஜய் தான். விஜய பார்த்துட்டு உடனே வந்து "நீயா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. உடனே அவ தாவி குதிச்சு வந்து, "ஆமா, உன்ன பார்க்க தான் வந்தேன். ஏன்னா உன்ன பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதனால தான் ஓடி ஓடி வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே நெருங்கி வந்து அவள கிஸ் பண்றதுக்காக வரான். இவளுக்குமே அவன் மேல காதல் இருக்கிறதுனால, ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்கிறா. இங்க வந்து கீழ பொண்ண அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க. நம்மளோட சீமாவும் கூப்பிடுறதுக்காக வரா. வந்து ரூமுக்கு வந்து எட்டி பார்க்குறா. பார்த்தா இந்த கோலத்துல ஜான்வியும், விஜயும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சியாறா. ஜான்வி வந்து சீமாவ பார்த்துட்டு பயந்துட்டு நிக்க, உடனே சீமா வந்து கோவமா வந்து விஜய பார்த்து கேட்கிறா, "உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா திருட்டுத்தனமா எங்க ஜான்வியோட ரூமுக்கு வந்திருப்ப? எனக்கு தெரியும். ஜான்வி கிட்ட சண்டை போடுறதுக்காக தானே இங்க வந்த. கீழ வந்து அவள பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்திருக்காங்க. இந்த நேரத்துல என்ன பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த விஷயம் மட்டும் ஜான்வியோட அண்ணன்காரங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வையேன், உன்னை வந்து அடிச்சு வெளில துரத்திடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி பேசிட்டு இருக்கா. ஜான்வியால எதுவுமே சொல்ல முடியல. அப்ப விஜய் சொல்றான், "இந்த பாருங்க, நானும் ஜான்வியும் காதலிக்கிறோம்" அப்படின்னு சொன்ன உடனே, "என்ன உளறுற? எங்க ஜான்வி வந்து உன்னெல்லாம் காதலிக்க மாட்டா" அப்படிங்கிற மாதிரிலாம் எங்க சீமா பேசிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆகியும் சீமா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மால்ல போய் பார்க்கறதுக்காக போறா. அதுக்கு நடுவுல விஜய வந்து வெளிய தொரத்தி விட்டுட்டு, இங்க வந்து சீமா ஜான்விய அழைச்சிட்டு வரா. எதுக்காப்புல ரோஹிணியும் வந்துட்டு, "அக்கா, நான் வந்து என்னடா இது நீங்க வரலையே" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்கள பார்க்கறதுக்காக தான் வந்தேன். வாங்க சீக்கிரம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜான்விய அழைச்சிட்டு கீழ போய் உட்கார வைக்கிறாங்க. ஜான்விய பார்த்த உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரொம்பவே புடிச்சு போயிடுது. அப்பதான் வந்து மாப்பிள்ளையும் இந்த மாரி ஜான்விய தனியா பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவளோட ரூமுக்கு அழைச்சிட்டு போறா. அவ பயந்துட்டே தான் போறா. அங்க விஜய் இருப்பானோன்னு சொல்லிட்டு, நல்ல வேளை அங்க இல்ல போல. அதோட 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு கீழ வராங்க. அப்போ வந்து மாப்பிள்ளைட்ட வந்து கேக்குறாங்க, "என்னப்பா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா இது? ஒரு வேளை அங்க விஜய பார்த்துட்டானா என்ன? அப்படிங்கிற மாரி இருக்கு. அதோட வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். உடனே ஜான்விட்டயும் வந்து பாட்டி கேக்குறாங்க, "சொல்லுமா ஜான்வி, உனக்கு இந்த பையன பிடிச்சிருக்கா? என்னன்னு சொல்லு. உன் விருப்பம் தான் எங்களுக்கு" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே சீமாலேருந்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணால ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டுறாங்க. ஜான்வியால அவங்களோட சொல் பேச்ச மீற முடியல. அதனால பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா. மொத்த குடும்பமும் ஸ்வீட் கொடுத்து சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஜான்விக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கல்யாணத்தை விஜய் வந்து நிறுத்துவானா என்னங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.